ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா காடை குழம்பு. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா, தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை, சோம்பு. காடையை நல்லா மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொத்தமல்லியும் புதினாவும் வச்சுருக்கேன். சும்மா ரெண்டு இனிக்கு. உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. தக்காளி அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசால், மஞ்சத்தூள், அப்புறம் சீரகம், மிளகு, இது ரெண்டும் வறுத்து அரைக்கிறதுக்கு, பவுட்ரு பண்ணுறதுக்கு. மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, தேங்காய், சோம்பு, இதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி. ஃபஸ்ட்டு சீரகமும் மிளகமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். சீரகம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் சீரகம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் அந்த குழம்புல நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ எடுத்து நான் இதை அரைச்சி வச்சுக்கிறேன். இந்த குழம்பு ஃபுல்லாகவே நான் நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிப்புக்கு கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கருவேப்பிலை நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா இருக்குது பார்த்திங்களா, அதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம், பட் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்புக்கு. பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கண்டிப்பாக அதிகமாக தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கவுச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி நான் சாப்பரில் போட்டு கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஈஸியாக மையுன்ட்டு. இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இது வதங்கிறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள், அந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வதங்கி ஆயில் செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காடை ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவில் இந்த காடை பிறண்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ஒரு 8 காடை எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு 200 ml எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணி திரும்பி மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா சீரகமும் மிளகும் நான் அரைச்சி வச்சுட்டேன். நல்லா காடை வெந்து வரணுங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த சீரகம் மிளகு பவுட்ரை போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக காடை வெந்துருச்சு. குழம்பு ரெடி. கொத்தமல்லி தூவி ஒரு நிமிஷம் மூடி வச்சு இறக்கணும். ஏன் அப்படின்னா அந்த கொத்தமல்லியோட மனம் அந்த காடைக்குள்ளே இறங்கும். அதுக்காக அந்த 1 மினிட். சூப்பரான ஒரு காடை குழம்பு ரெடிங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.